வணக்கம் நண்பர்களே! நான் ஜெகதீஷ். என்னோட மெக்கானிக்கல் இன்ஜினியர் தமிழ் சேனலுக்கு உங்க எல்லோரையும் வரவேற்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு கேட் கொஸ்டின். இந்த கேட் கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணணும்? இந்த கேட் கொஸ்டினுக்கான விடை என்ன? இதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல நான் இந்த கேட் கொஸ்டினை படிச்சிடுறேன். A frictionless piston cylinder device contains a gas initially at 0.8 megapascal and 0.015 meter cube per kg. It expands quasi-statically at constant temperature to a final volume of 0.030 meter cube per kg. The work output in kilojoules per kg will be option A வந்து 8.32 kilojoules per kg, B வந்து 12 kilojoules per kg, C வந்து 554.67 kilojoules per kg, D வந்து 8320 kilojoules per kg. இந்த கேள்வி வந்து கேட் 2009ல் வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை முதல்ல அனலைஸ் பண்ணலாம். A frictionless piston cylinder device contains a gas initially at 0.8 megapascal and 0.015 meter cube per kg. அதாவது ஒரு frictionless piston cylinder இருக்கு. அந்த frictionless piston cylinderல கேஸ் ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கேஸோட இனிஷியல் ப்ரெஷர் வந்து 0.8 மெகா பாஸ்கல். அப்புறம் அதோட இனிஷியல் வால்யூம் வந்து 0.015 மீட்டர் கியூப் பர் கேஜி. ஓகேங்களா? It expands quasi-statically at constant temperature to a final volume of 0.030 meter cube per kg. அதாவது அந்த கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில். இது ஒரு ஐசோதர்மல் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுறது வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில். அதனால அது ஒரு ஐசோதர்மல் ப்ராசஸ். ஓகேங்களா? எக்ஸ்பேண்ட் ஆன பின்னால் இதோட ஃபைனல் வால்யூம் எவ்வளவுன்னா அந்த கேஸோட ஃபைனல் வால்யூம் வந்து 0.030 மீட்டர் கியூப் பர் கேஜி. ஓகேங்களா? இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒர்க் அவுட்புட். இந்த ஐசோதர்மல் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸில் எவ்வளோ ஒர்க் அவுட்புட் கிடைக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? முதல்ல இந்த கேள்வியில் என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கங்கிறத நான் முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஓகேங்களா? given first one வந்து initial pressure of the gas. Initial pressure of the gas அதுதான் P1. அது வந்து 0.8 மெகா பாஸ்கல். இந்த 0.8 மெகா பாஸ்கலை 0.8 into 10 power 6 பாஸ்கல்னு எழுதிக்கலாம். ஏன்னா மெகா பாஸ்கல் தான் 10 power 6 பாஸ்கல். இந்த 0.8 into 10 power 6 பாஸ்கலை 0.8 into 10 power 6 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கண்டிஷன் வந்து இனிஷியல் வால்யூம் ஆஃப் தி கேஸ், அதாவது V1. அது எவ்வளவுனா 0.015 மீட்டர் கியூப் பர் கேஜி. ஓகேங்களா? மூணாவது வந்து ஃபைனல் வால்யூம் ஆஃப் தி கேஸ், அது வந்து V2 0.030 மீட்டர் கியூப் பர் கேஜி. ஓகேங்களா? கேள்வியில் இந்த 3 கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கண்டிஷன் வச்சு தான் நம்ம ஒர்க் அவுட்புட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அது எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத இப்போ பார்ப்போம். சால்விங் டெக்னிக். நம்மளுக்கு தெரியும் இந்த கேஸ் வந்து ஐசோதர்மல் ப்ராசஸில் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஒர்க் அவுட்புட் டியூரிங் ஐசோதர்மல் எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸ், அதாவது ஃபார்முலா ஒர்க் அவுட்புட் டியூரிங் ஐசோதர்மல் எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸ் வந்து அந்த ஃபார்முலாவை நான் எழுத போகிறேன். W equal to initial pressure of expansion process into initial volume of expansion process into log of expansion ratio. இதுதான் work done during isothermal expansion process. இதுதான் அந்த ஃபார்முலா work done during isothermal expansion process. ஓகேங்களா? W தான் work done. ஓகேங்களா? W equal to initial pressure of expansion process வந்து P1. Initial volume of expansion process வந்து V1.
log of expansion ratio na V2 by V1. ஓகேங்களா? அடுத்தது வந்து நான் P1, V1, V2 வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ P1 வேல்யூ எவ்வளோ? 0.8 into 10 power 6 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? V1 வந்து 0.015 மீட்டர் கியூப் per kg. ஓகே, இன்ட்டு log of V2 வந்து 0.030 மீட்டர் கியூப் per kg divided by 0.0, அதாவது V1 0.015 மீட்டர் கியூப் per kg. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன்னா, இந்த log of 0.030 மீட்டர் கியூப் per kg divided by 0.015 மீட்டர் கியூப் per kgயை கால்குலேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? log of 0.030 divided by, log of 0.030 divided by 0.015, இது எவ்வளோனா 0.693. ஓகேங்களா? ஸோ ஒர்க் டன் ஈக்குவல் டு 0.8 into 10 power 6 Newton per meter square into 0.015 meter cube per kg into 0.693. ஓகேங்களா? இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த நியூமரிக்கல் வேல்யூஸை செப்பரேட்டாக எழுத போகிறேன். அப்புறம் இந்த எஸ் யூனிட்ஸை செப்பரேட்டாக எழுத போகிறேன். பாருங்கள், W equal to 0.8 into 10 power 6 into 0.015 into 0.693 into Newton per meter square into meter cube per kg. ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து இந்த வேல்யூ நான் கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ 0.8 e power 6 into 0.01 into 0.693. இது எவ்வளோன்னா 8316, 8316. ஸோ ஒர்க் டன் ஈக்குவல் டு 8316 இன்ட்டு நியூட்டன் இன்ட்டு மீட்டர் கியூப் டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு கேஜி. ஓகேங்களா? ஸோ இந்த 8316 8.316 இன்ட்டு 10 power 3ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இந்த 8316 8.316 into 10 power 3ன்னு எழுதிக்கிறேன். இங்கே வந்து மீட்டர் ஸ்கொயரும் மீட்டர் கியூபை கேன்சல் ஆகும். ஸோ மீட்டர் கிடைக்கும். ஸோ நியூட்டன் இன்ட்டு மீட்டர் டிவைடட் பை கேஜி. ஓகேங்களா? அடுத்து வந்து 8.316 கிலோ ஜூல்ஸ் பர் கேஜி. கிலோ ஜூல்ஸ் எப்படி வந்துச்சுன்னா, இந்த 10 power 3 நியூட்டன் மீட்டர் தான் கிலோ ஜூல்ஸ். kilojoules is equal to 10 power 3 Newton meter. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒர்க் அவுட்புட் டியூரிங் ஐசோதெர்மல் எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸ். ஸோ இந்த கேட் கேள்விக்கான பதில் இதுதான், அதாவது விடை இதுதான். ஸோ இப்போ ஆப்ஷனில் பார்க்கலாம். நம்மளோட ஆன்சரும் ஆப்ஷன் இந்த ஆன்சரும் எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் 8.32 தான் மேட்ச் ஆகுது. ஏன்னா 8.316 வந்து approximately equal to 8.32. பாருங்க, approximately equal to 8.32 kilojoules per kg ன்னு சொல்லலாம். ஸோ அதனால ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். ஸோ இந்த கேள்விக்கான பதில் வந்து 8.32. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்விக்கான விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஓகேவா? ரொம்ப நன்றி நண்பர்களே.